two charges 4q and q are separated by a distance L. If the third charge, capital Q, is placed in between the two charges and it experiences zero net force, then find the value of Q. And the third charge oda value கண்டுபிடிக்கணும். And the options are Q minus Q, Q by 2, 4Q. ரெண்டு சார்ஜ் இருக்கு 4Q and Q. அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து L. இப்ப கேபிட்டல் Q அப்படின்ற தேர்ட் சார்ஜ L/2, ஏன்னா இன் பிட்வீன் அப்படின்றப்போ கரெக்டா L/2 அப்படின்ற பாயிண்ட்ல என்ன இருக்கு, தேர்ட் சார்ஜ் இருக்கு. இப்ப இந்த தேர்ட் சார்ஜ் வந்து ரெண்டு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமா. ஒரு ஃபோர்ஸ் டியூ டு 4Q அப்படின்ற சார்ஜ்னால, இன்னொரு ஃபோர்ஸ் டியூ டு Q அப்படின்ற சார்ஜ்னால. இந்த நெட் ஃபோர்ஸ், இந்த ரெண்டு ஃபோர்ஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா you will get 0. அப்படின்னா அந்த கேபிட்டல் Qவோட வேல்யூ என்னவா இருக்கும், third charge oda value என்னவா இருக்கும் if it has to experience zero net force. force oda formula போடுறீங்க, ரெண்டையும் ஆட் பண்ணும்போது you will get 0. அப்படியே நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டெப்ல you will get a relation between capital Q and small q. என்ன வேல்யூ வரும்? The third charge is placed exactly in between those two charges. Yes sir. அப்படிங்களா? Yes sir. In between. ஓகே, கரெக்டா நான் நடுப்புள்ளியில இருக்கு. ஓகே, ரைட். ஏப்பா எல்லாம் மைக் ஆஃப் பண்ணி வைங்க கண்ணா, லகரி. ஆஃப் பண்ணி வச்சு. ஓகே, அதே மாதிரி இன்னும் ஜோதி கிட்ட இருந்தால் சத்தம் வருது. ஓகே, பட் இந்த ஃபோர்ஸ் வந்து Q1 Q2 by d ஸ்கொயரா மேடம்? Yes sir. K ஓட வேல்யூ 1/4 epsilon naught. Q1 Q2 by d ஸ்கொயர். am I correct? Yes sir. அப்ப அது போட்டா வரும். அப்ப எப்படி மைனஸ் வருதுன்னு தெரியல, புரியல எனக்கு. ஓகே, பரவாயில்ல. சார் F1 plus F2 is equal to 0 போடுவோம் சார். அப்ப F1 is equal to minus F2 ல சார். ஆமாம் ஆமாம் ஆமாம், ரைட். இல்லை ஆமாம், ரைட். ஆமாம், அது மைனஸ் பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ அது Q minus Q/2, அடுத்தது என்ன 4Q-ஆ? எஸ் சார். ஓகே, ஓகே, இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். as I said, F1 is equal to minus F2 ன்னு வரும். and L/2 the whole square அப்படின்றப்ப அந்த கீழ இருக்கிற 2 whole square வந்து மேல நியூமரேட்டர்ல 4 ன்னு ஆயிடும். Okay, so it gets cancelled on both the sides. Option B minus Q is the right answer. நான் சொன்ன அந்த ஃபார்முலா போட்டுட்டு நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டே இருந்தீங்கன்னா you will get the answer. Nothing complicated here. அந்த எபிசலான அதெல்லாம் கூட தேவையில்லை. எஸ் சார், அதுவும் கேன்சல் ஆயிடும். Q2 by d ஸ்கொயர் போட்டாவே போதும் இல்லையா? எஸ் சார், எஸ் சார். கரெக்ட். ஓகே ஓகே, குட். Second question. Two charges each Q. Each Q separated by a distance R experience a force F in air. Find the distance of separation in medium of dielectric constant K if the two charges experience the same force F in the medium as well. அதாவது ரெண்டு சார்ஜ் இருக்கு, ஸ்மால் q அப்படின்ற வேல்யூ, அதோட டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து r. ஓகே, இந்த ரெண்டு சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபோர்ஸ் வந்து F. இது எங்க நடக்குது? ஏர்ல. இப்ப இதே ரெண்டு சார்ஜ ஒரு மீடியம்ல வைக்கிறோம். அந்த மீடியம் வந்து டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து K. அந்த மீடியம்ல வச்சதுக்கு அப்புறமும் both the charges experience force equal to F as in the same case. ஃபர்ஸ்ட் கேஸ்ல எப்படி F இருந்துச்சோ அதே ஃபோர்ஸ் தான் இந்த மீடியம்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்னா
அந்த இடத்துல டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கணும்? Distance of separation between the two charges. R root k, option B root R, option C k by root R, option D R by root k. இங்கே you have to equate the force. F1 is equal to F2. ஏன்னா ஏர்ல இருக்கிற ஃபோர்ஸும் மீடியம் இருக்கிற ஃபோர்ஸும் ஈக்குவல்னு போடுறீங்க. இங்க நீங்க வந்து 1/4 pi epsilon naught போடுவீங்களா? அங்க 1/4 pi epsilon மட்டும் வரும். Epsilon of medium, permittivity of medium மட்டும் போடுவீங்க. இன்னும் dielectric constantக்கும் permittivityக்கும் என்ன ரிலேஷன்? Can anyone say? Dielectric constant and permittivity formula. Okay, dielectric constant of any medium K is equal to epsilon of the medium divided by epsilon naught. இந்த ஃபார்முலால இருந்து epsilon of the medium எடுத்துடலாமா? Epsilon of the medium is equal to K multiplied by epsilon naught. அவ்வளவுதான். அப்ப இங்க இருக்கக்கூடிய ஃபோர்ஸையும் இருக்கக்கூடிய ஃபோர்ஸையும் ஈக்குவேட் பண்றீங்க. நியூ டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிரும். அதாவது மீடியம்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்றது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஃபார்முலால கீழே x ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. You will get the answer. Relation between x and r. mu naught by mu r. Sorry, repeat again. Epsilon r is equal to epsilon naught by epsilon. இல்ல, dielectric constant k இருக்குல்ல, k is equal to epsilon m, அதாவது அந்த மீடியமோட permittivity divided by epsilon naught. நமக்கு வந்து ஃபார்முலால epsilon m தான் தேவை, கரெக்டா? அப்ப epsilon m is equal to k multiplied by epsilon naught. ஃபோர்ஸ் இன் மீடியம் நீங்க போடும்போது k q ஸ்கொயர், நான் சொல்ற k வந்து 1/4 pi epsilon naught. ஓகேவா? ஓகே, அப்படியே சொல்லிடுறேன். 1/4 pi epsilon வருமா? அந்த எப்சிலானுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும்? k epsilon naught போடணும். ஃபோர்ஸ் இன் மீடியம்க்கு 1/4 pi k epsilon naught. நெக்ஸ்ட் q ஸ்கொயர் டிவைடட் பை x ஸ்கொயர், அந்த x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். Option B. Root r. R by root k. Yes, r by root k. Option D is the right answer. நான் இதுக்கான சொல்யூஷன் வந்து I will WhatsApp you later. Okay, groupல போட்டு விடுறேன். Third question. A toy car with charge Q moves on a frictionless horizontal plane surface under the influence of a uniform electric field E. Due to the force QE, its velocity increases from 0 to 6 meters per second in a 1 second duration. At that instant, the direction of the field is reversed. The car continues to move for 2 more seconds under the influence of this field. The average velocity and the average speed The average velocity and the average speed of the toy car between 0 to 3 seconds are respectively. The toy car அப்படின்றத மறந்துடுங்க. Let it be the charge Q. ஓகேவா? அந்த charge Qல electric field act ஆகும் பொழுது generates electrostatic force which is equal to QE. அப்படி அந்த ஆக்சிலரேட் ஆகும்போது, ஃபோர்ஸ்னால ஆக்சிலரேட் ஆகும் பொழுது இனிஷியல் வெலாசிட்டி 0ல இருந்து ஃபைனல் வெலாசிட்டி 6 மீட்டர் per செகண்ட் அட்டைன் பண்ணுது வித்தின் 1 செகண்ட். இது ஒரு இன்சிடென்ட் நடக்குது. 0 to 6 மீட்டர் per செகண்ட் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆன உடனே டிரெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரிவர்ஸ் பண்ணி விடுறாங்க. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து இருக்கு பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னா
நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம மாற்றி விடும் பொழுது அதே the same charge moves for 2 more seconds. இந்த 3 seconds அப்படி ஃபர்ஸ்ட் 1 செகண்ட்ல வந்து 0 to 6 மீட்டர் per second இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்த 2 செகண்ட்ஸ்ல நெகட்டிவ் ஃபீல்டுல இருக்கும் பொழுது மூவ் ஆகுது. அப்ப மொத்தம் இந்த 3 செகண்ட்ஸ்ல அந்த சார்ஜோட ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் கேட்டிருக்காங்க. இது நீங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு பார்க்காம கைனமெட்டிக்ஸ்னு பாருங்க. ஆப்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆவரேஜ் வெலாசிட்டி, கமாக்கு அப்புறம் இருக்கிறது ஆவரேஜ் ஸ்பீட். உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்குன்னா ஃபைண்ட் இட். அதை வச்சு நீங்க 2 ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிடலாம். 2 அல்லது 3 ஆப்ஷன்ஸ் கூட எலிமினேட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. டவுனா அப்பா? அப் ஓகே, சால்வ் பண்றவங்க பண்ணுங்க. ஐடியா இல்லாதவங்க நான் சொல்ற ஸ்டெப்பை மட்டும் பண்ணிட்டு எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஆன்சர் கொண்டு வாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் t is equal to 1 செகண்ட் அந்த டியூரேஷன் அப்போ s அதாவது டிஸ்பிளேஸ்மெண்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? s is equal to ut plus half at square increases from 0 to 6 meter per second அப்படின்றப்ப இனிஷியல் வெலாசிட்டி 0, u ஓட வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா ut அப்படின்ற டேர்ம் போயிடுச்சு. ஹாஃப் இன்ட்டு ஆக்ஸலரேஷன் நம்ம தெரிஞ்சிடும். ஏன்னா 6 v minus u by t போட்டா will get 6 minus 0 that is 6 divided by 1. ஏன்னா 1 செகண்ட்லயே இந்த இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி நடந்து முடிஞ்சிருது. அப்ப ஆக்ஸலரேஷன் வந்து 6 கரெக்டா? t ஸ்கொயர்னாலும் 1 ஸ்கொயர் 1. அப்ப half at ஸ்கொயர் இந்த டேர்முக்கான வேல்யூ சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் half at ஸ்கொயர் 3. 3 மீட்டர். ஓகே, அடுத்த 2 செகண்ட்ஸ்ல நடக்குது. இங்க வந்து நீங்க நோட் பண்ணீங்கன்னா அந்த ஆக்ஸலரேஷன் இஸ் டியூ டு தி ஃபோர்ஸ் QE. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ல அந்த ஆக்ஸலரேஷன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கும்? சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும். அந்த வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆக சப்போர்ட் பண்ணும். நான் எப்ப அந்த டைரக்ஷனை மாத்தி விட்டுறனோ அது என்ன மாறிடுது? டீசலரேஷனா மாறிடுது. So it causes decrease in velocity. The direction of the field is reversed. The car continues to move for 2 more seconds, which means it comes to rest at the end of 3rd second. Totally பார்த்தோம்னா 3rd second. அங்க ஒரு 1 second முடிஞ்சிருச்சு, இங்க ஒரு 2 more seconds. அப்ப இங்க initial velocity வந்து 6 meter per second இருந்திருக்கு and it comes back to rest. அப்ப 0, 6 meter per second to 0 அப்படியே ரிவர்ஸ் ஆயிருக்கு within 2 seconds. அப்ப இங்க டிஸ்லரேஷன் எவ்வளவு இருந்திருக்கும்?
6 minus 0 divided by 2 time 2 more seconds now 2, right? அப்ப acceleration எவ்வளோ 6 minus 0 by 2 which is 3 meter per second square. Deceleration இதை வச்சு s கண்டுபிடிங்க ut plus half at square. u வந்து எவ்வளோ 6 time 2 half a value இப்பதான் சொன்னேன் 3 t square again 2 square is 4. என்ன வருது distance? S is equal to ut plus half at square. U ஓட value 6. T ஓட value 2. A ஓட value 3. Deceleration அப்படின்றதுனால ut minus half at square வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் வந்து 6 வந்திருக்கும் அந்த 2 more seconds அந்த ஜேர்னி வந்து எவ்வளோ லாங் அப்படின்னா 6 மீட்டர் கவர் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஆக்சிஸ்ல ஒரு 3 மீட்டர், நெகட்டிவ் ஆக்சிஸ்ல அந்த பாயிண்ட்ல இருந்து 6 மீட்டர். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டுன்னு பார்த்தா 9 மீட்டர். நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிப்போம் 9 மீட்டர். இது கவர் பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கு? டோட்டலி 3 seconds. Right, 1 second duration எப்ப accelerate ஆகும் பொழுது அடுத்து 2 more seconds during deceleration. அப்ப 9 meter divided by 3 second அதுதான் என்னது average speed. என்ன வரும் 9 by 3? 3 meter per second. அப்ப average speed என்ன சொன்னேன் கமாக்கு அப்புறம் இருக்கிறது. ஆப்ஷன் 2லையும் 4லையும் தான் 3 meter per second இருக்கு. ஓகே, இப்போ நம்ம velocity கண்டுபிடிக்கலாம். ஆன்சர் வந்துருச்சா? சம்மன் மைக் ஆன் பண்ணீங்க. சரி, ஓகே. டிஸ்பிளேஸ்மென்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து 3 மீட்டர் போச்சு, அகைன் 6 மீட்டர் ரிவர்ஸ்ல வந்துருச்சு அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவுதான் கவர் பண்ணிருக்கோம்? ஃபைனலி 3 மீட்டர் தான் கவர் பண்ணிருக்கோம். கிராஃப்ல நீங்களே போட்டு பாருங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து 3 மீட்டர் போச்சு, தென் ரிவர்ஸ்ல 6 மீட்டர் அப்படின்றப்ப இந்த ஃபைனல் அண்ட் இனிஷியல் பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப் வந்து 3 இருக்கும், 3 மீட்டர். ஃபைன். அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 3 மீட்டர், டோட்டல் டைம் டேக்கன் இஸ் 3 seconds. அப்போ 3 by 3 என்ன? 1. அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு 3, ஆவரேஜ் வெலாசிட்டி 1. இருக்கக்கூடிய ஆப்ஷன் நம்பர் 2. இல்ல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம்? நான் சொல்றேன் மேடம். எஸ் சார். v equal to u plus at. எஸ் சார். v square equal to u square plus 2as. ஓகே சார். s equal to ut plus half at square. எஸ் சார். மொத்தமாவே இருக்கிற 3 ஃபார்முலா தான். எஸ் சார், எஸ் சார். இந்த क्वेश्चन நம்ம யூஸ் பண்ண ரெண்டு ஃபார்முலா சார். நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அண்ட் தேர்ட் ஃபார்முலா. v is equal எஸ் சார். v is equal to u plus at, s is equal to ut plus half at square. ஓகே சார், சொன்ன செகண்ட் ஃபார்முலாவும் அப்ளிகேபிள் தான். ஏன்னா நமக்கு v u வேல்யூ தெரியும், s வேல்யூ கண்டுபிடிக்கணும், a நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிச்சிருப்போம். ஓகே, இது ஈஸி தான். ஒன்லி திங் இஸ் கொஞ்சம் கொஸ்டின் வந்து ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. எஸ் சார். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் உள்ள கொஞ்சம் இன்சர்ட் பண்ணதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு அப்போ இந்த லாஸ் ஆஃப் மோஷனும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் சார்ஜும் ரெண்டு கம்பைன் பண்ணி ஒரு காக்டெயில் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் சார். அதான் இதுக்கு பேர் தான் நீர் மோர்னு பேர். காக்டெயில் பேர் நீர் மோர்னு பேர். மோரையும் தண்ணி ஊற்றி தென் தே மேக் எ மோர், தட் இஸ் கால்ட் நீர் மோர். நாங்களாம் அந்த காலத்தில் காக்டெயிலுங்கிறதுலாம் எனக்கு தெரியாது, அப்புறம் நீர் மோர்னு சொல்லிக்குவோம். இன்றைக்குமே இப்போவுமே காக்டெயில்னால் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் குழந்தைகளுக்கு. சந்தோஷ், தெரியுமா உங்களுக்கு? ஆமா தெரியுமா? என்னது சார் காக்டெயில் அப்படின்னா தெரியுமான்னு? தெரியாதுங்க சார். காக்குன்னா இது கோழி, டெய்லுன்னா வால், காக்டெயில் அப்படின்னு சொல்லுவான். காக்டெயில் என்னன்னா தண்ணி அடிக்கிறாங்க இல்லையா,
பீரு பிராந்தி அதெல்லாம் அடிக்கிறவங்க பிராந்தியும் விஸ்கியும் கலந்து அடிப்பாங்க சிலர். ரெண்டையும் கலந்து அடித்து அதுக்கு காக்டெயில்னு பேர். மிக்சிங் ஆஃப் 2 லிக்கர்ஸ் அண்ட் யூ டேக், தட் இஸ் கால் காக்டெயில். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த காலத்தில் நாங்களும் உங்கள் வயசு தான் இருந்திருப்போம் இது படிக்கும்போது. அப்போ காக்டெயில் எங்களுக்கும் தெரியாது, அப்புறம் பெருசான பிறகு தெரியும். அப்போ அதுக்கு பேர் நீர்மோர் அப்படின்னு வச்சுக்குவோம். தண்ணியும் மோரையும் கலந்தால் அது நீர்மோர் ஆகிடும், அது ஒரு காக்டெயில். ஓகே, இது இது ஒரு ஜோக்காக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். கேரி ஆன் ஜோதி. Yes, sir. Fourth question. 12 point charges, each of charge q coulomb, are placed at the circumference of a circle of radius r meter with equal angular spacing. If one of the charges is removed, the net electric field in Newton per coulomb at the center of the circle is. Epsilon naught implies permittivity of free space. And the options are: option A 13q divided by 4 pi epsilon naught r square, option 2 0, option 3 q by 4 pi epsilon naught r square, option 4 12q by 4 pi epsilon naught r square. 12 சார்ஜ் ஓகேவா, அந்த ஒரு சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் r, ஈக்குவல் ஆங்குலர் செப்பரேஷன்னா இப்போ ஒவ்வொரு கியூக்கும் நடுவில், ஐ மீன் கப்புள் ஆஃப் கியூக்கு நடுக்கூடிய ஆங்கிள் வந்து சேமாக இருந்திருக்கும். தீட்டா சென்டர்ல இருந்து நம்ம வரைவோம் இல்லையா, ஆர்க் சேமா டிவைட் ஆகுற மாதிரி 12 பாயிண்ட் சார்ஜஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு சார்ஜை மட்டும் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா சென்டர் பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளோ இருக்கும்? சரி, ஃபர்ஸ்ட் கேஸ்ல அந்த 12 பாயிண்ட் சார்ஜுமே இருக்கும். ஜீரோவா? சரி, நான் ஒன்று சொல்றேன். அந்த நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ஆன்சர் மாறுதான்னு பாருங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் 12 பாயிண்ட் சார்ஜஸும் ஈக்குவல் ஆங்குலர் ஸ்பேசிங்ல வந்து இருக்கும்போது நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து என்னவா இருக்கும்? ஈக்குவல் ஆங்குலர் ஸ்பேசிங்னா ஒரு கியூ இருக்கு, அந்த கியூக்கு அப்படியே டிரெக்ட் ஆப்போசிட்ல அந்த டயாமீட்டர் வைஸ் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கியூ இருக்குமா ஆப்போசிட் சைட்ல, ஈக்குவல் ஆங்குலர் ஸ்பேசிங் அப்படின்றப்ப? அப்பனா என்ன இருக்கும், சென்டர்ல இருந்து பார்க்கும் பொழுது நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து அப்படியே பேரா நீங்க டயமீட்டர் வைஸ் பாத்தீங்கன்னா அப்படியே கேன்சல் ஆகிட்டே வந்துட்டு இருக்குமா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து 0. இப்போ நான் ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜ் மட்டும் நான் எடுத்துடுறேன், அப்ப மொத்தம் 11 இருக்கு. அந்த ஒரு பாயிண்ட் சார்ஜ், நான் எடுத்த பாயிண்ட் சார்ஜுக்கு அப்படியே டயாமீட்டர் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இன்னொரு பாயிண்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் மட்டும் தானே இப்ப மிச்சம் இருக்கும். ஏன்னா மிச்சம் இருக்கக்கூடிய 10 கப்புள்ஸும் வந்து என்ன இருக்கும், கேன்சல் ஆயிருக்கும். ஏன்னா மற்ற பாயிண்ட் சார்ஜுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இன்னொரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கிறதுனால அது அப்படியே கேன்சல் ஆகிட்டே வந்திருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு ஆப்போசிட்ல எந்த ஒரு சார்ஜும் இல்லை, ஏன்னா நான் அந்த சார்ஜை ரிமூவ் பண்ணிட்டேன். அப்ப நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்றது அப்படி பேர் இல்லாத அந்த ஒரு சார்ஜ்னால தானே இருக்கும் சென்டர்ல இருக்கு. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். கியூப் டிவைடட் பை 4 pi epsilon naught r square. Next, a hollow metal sphere of radius r is uniformly charged. The electric field due to the sphere at a distance small r from the center. Capital R அப்படின்றது hollow metal sphere ஓட radius. Small r அப்படின்றது அந்த sphere ஓட சென்டர்ல இருந்து இருக்கக்கூடிய distance. அந்த sphere ஓட சென்டருக்கும் சார்ஜுக்கும் இருக்கக்கூடிய distance. Sorry, point of observation க்கு இருக்கக்கூடிய distance. அந்த hollow metal sphere எலக்ட்ரிக் ஃபீல்டு கிராஃப் தெரிஞ்சா உங்களுக்கு தெரியும். டிக்ரீசஸ் ஆர் ஆர் இன்க்ரீசஸ் ஃபார் ஆர் லெஸ் தென் ஆர். அதாவது அந்த ஸ்பியருக்குள்ளேயே நம்ம பார்க்கும் பொழுது டிக்ரீஸ் ஆகும், அந்த ஸ்பியரை விட்டு சர்ஃபேஸை விட்டு வெளியே போக போக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, ரெண்டு கேஸ்லையுமே ஸ்பியருக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி நம்ம பாயிண்ட் டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக இன்க்ரீஸ் தான் ஆகுன்றது செகண்ட் பாயிண்ட். மூணாவது என்னன்னா, சர்ஃபேஸ்க்கு உள்ள வரைக்கும் ஃபீல்டு வந்து 0, சர்ஃபேஸை விட்டு வெளியில போகும் பொழுது இட் வில் இன்க்ரீஸ் அப்படின்றது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்ன, 0 as r increases, அதேதான் சர்ஃபேஸ்க்கு உள்ள இருக்கும் பொழுது 0, வெளியில போக போக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது
fourth point increases or third pointல வந்து decreases or increases. சர்ஃபேஸை விட்டு வெளியே போகும்பொழுது டிக்ரீஸ் ஆகும்ன்றது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட்ல இருந்து சர்ஃபேஸை விட்டு வெளியே போகும்போது இன்க்ரீஸ் ஆகும். ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4ஆ? எலக்ட்ரிக் ஃபீல்டுல டிஸ்டன்ஸ் வந்து நியூமரேட்டர்ல வருமா டினாமினேட்டர்ல வருமா? டினாமினேட்டர். அப்ப இன்வெர்சிவ் ப்ரொபோர்ஷனல்னா என்ன ஆகும்? r இன்க்ரீஸ் ஆக ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகும். ஹாலோ ஸ்பியர் அப்படின்றப்ப அந்த சர்ஃபேஸ் மட்டும்தான் இருக்கும். ஒரு பிளாஸ்டிக் பால் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. உள்ள வந்து எம்டி ஸ்பேஸ், அங்க சார்ஜ் எதுவுமே இல்லைன்னா ஃபீல்டு என்னவா இருக்கும்? 0. அப்ப ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். சர்ஃபேஸ் வரைக்கும் 0, சர்ஃபேஸை விட்டு வெளியில போக போக டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். பிசிக்ஸ் முடிஞ்சது. கெமிஸ்ட்ரி மிக்ஸ்டாக தான் இருக்கும். கிரிக்னாடும் ஹாலோ ஆல்கேன் ஹாலோ அரேனும் மிக்ஸ்டாக இருக்கும். ஓகேவா? The compound A forms B with sodium metal and again A forms C with PCl5 but B and C form diethyl ether. அதாவது A வந்து சோடியம் கூட ரியாக்ட் ஆகி B ஃபார்ம் பண்ணுது. இது நீங்க எழுதினாதான் புரியும். ஓகேவா? Compound A with sodium metal forms B. A plus sodium gives B. First data. Second, A plus PCl5 gives C. This is second equation. Third equation, B plus C in the presence of Na forms ether. ABC என்ன compound? Option 1. Option 1, ma'am. Yes, option 1 is the right answer. இப்ப காம்பவுண்ட் ஏனா என்னது? எத்தனாலா? எத்தனால் வந்து சோடியம் கூட சேர்ந்து என்னதான் ஃபார்ம் பண்ண போகுது? சோடியம் எத்தனாய்ட் வந்து ஃபார்ம் பண்ண போகுது. இல்ல இது எத்தனாய்ட் கிடையாது. what do you call சோடியம் எத்தில் ஈத்தரா? எத்தாக்சைடு. பெராக்சைடு. ஓகே. எஸ், சோடியம் மெத்தாக்சைடு ஃபார்ம் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் A ஃபார்ம் C with PCl5. இந்த PCl5 வந்து என்ன பண்ணும்? OH குரூப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டு Cl ஆட் பண்ணிடும். தட் இஸ் C. B and C ஃபார்ம் டயத்தில் ஈத்தர். இங்க NaCl ரிமூவ் ஆகி டயத்தில் ஈத்தர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் B and C ரியாக்ட் ஆகும்போது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, தென் ethylidene dichloride on treatment with aqueous KOH gives. Acetaldehyde, glycol, formaldehyde, CHO. 2 others. ethylidene dichloride அதுக்கான ஃபார்முலா வந்து CH3 CH2 Cl2. aqueous KOH என்ன பண்ணும்? SN2 மெக்கானிசம் தான். Cl ரிமூவ் பண்ணி OH ஆட் ஆகுது. சாரி, ஆப்ஷன் 2. 2 வருது. நல்லா பாருங்க. Cl ரிமூவ் பண்ணி என்ன ஆட் பண்ண சொன்னேன்? OH ஆட் பண்ண சொன்னேன். ஃபார்முலா நல்லா நோட் பண்ணுங்க. CH3 CH2 Cl2. செகண்ட் கார்பன் இருக்கு இல்லையா, அது கூட தான் 2 Clமே அட்டாச் ஆயிருக்கும். ஆப்ஷன் 1. எஸ், acetaldehyde is the right answer. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 2 Cl ரிமூவ் ஆகி 2 OHம் அதே கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கும். நமக்கு ஒரே காம்பவுண்ட்ல ஒரு கார்பன் கூடயே 2 ஹைட்ராக்சில் குரூப் இருக்கிறது வந்து அன்ஸ்டேபிள் கிட்டத்தட்ட. ஓகே, ஸோ அப்போ டீஹைட்ரேட் ஆயிடும். H2O போய் அது ஆல்டிஹைடா மாறிடும். ஆல்கஹால் என்னவா மாறிடும்? டையால் அப்படின்றது ஆல்டிஹைடா மாறும். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட், which of the following options is right? இந்த ரியாக்ஷன் அப்ப என்ன ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும்?
CH3 CHX CH2 CH3 reacting with H2SO4 at 475 Kelvin gives ஹாலோ ஆல்கேன் வந்து ஒரு கான்சென்ட் ஒரு ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா டீஹைட்ரோ ஹாலோஜினேஷன். ஒரு ஹைட்ரஜனும் ஒரு ஹாலோஜனும் ரிமூவ் ஆயிடும். Option 1. எஸ், ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். நம்ம எந்த ஹைட்ரஜனும் ரிமூவ் பண்ணணும், எக்ஸ்ன்றது அங்கே ஒன்று தான் இருக்குது, அது ரிமூவ் ஆகிடும், ஃபைன். அந்த எக்ஸ் அட்டாச் இருக்கு இல்லையா கார்பன், அதை வந்து ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம். அப்போ லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய கார்பனும் ரைட் சைடு இருக்க கார்பனும் வந்து பீட்டான்னு வச்சுக்கலாம். இப்போ நான் பீட்டா 1 லெஃப்ட் இருக்கக்கூடிய பீட்டா 1லேருந்து ரிமூவ் பண்ணணுமா இல்லை பீட்டா 2லேருந்து ரிமூவ் பண்ணணுமா அப்படின்றது எப்படி தெரியும்? ஏன்னா டீஹைட்ரோஜனேஷன் படி ஏதோ ஒரு ஹைட்ரஜன் ஒரு ஹாலஜன் ரிமூவ் பண்ணணும். இவங்க சொன்ன ஆன்சர் நான் 1 கரெக்ட்னு சொல்லிட்டேன். ஒய் நாட் ஆப்ஷன் 2? அந்த லெஃப்ட் கார்பனோட ஹைட்ரஜன் ரிமூவ் ஆனால் ஏன் இது ப்ரிடாமினண்ட்டாக இல்லை? ஒரு ரூல் படிச்சிருப்பீங்களே, அதெல்லாமே அடிஷன்ல வரும். நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் படிச்சிருப்போம். நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் அதிகமாக இருக்க அது என்னவா இருக்கும், ஆல்கீன் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு. இப்போ இந்த டபுள் பாண்ட் வந்து இங்கே இருக்கா, இந்த டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய அந்த ஒரு செட் ஆல்கீனை வந்து வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு 3 ஹைட்ரஜன் இருக்கு, இங்கே ஒரு 3 ஹைட்ரஜன் இருக்கு. மொத்தம் எவ்வளோ? 6 ஹைட்ரஜன் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல. அதே இது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கீன் குரூப்பை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா டைரக்டாக அட்டாச் இருக்கக்கூடியது ஜஸ்ட் 2 ஹைட்ரஜன். கரெக்டா? ஹைப்பர் கான்ஜுகேஷன் அதிகமாக இருக்கணும்னா நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கணும். ஓகே, அப்போ 6 தானே இங்கே அதிகம். ஸோ தட் ப்ரிடாமினேட்ஸ். இங்கே வெறும் 2 ஹைட்ரஜன் தான் டைரக்ட்லி அட்டாச்சாக இருக்கிறதுனால அதுக்கு ஃபார்ம் ஆகும், பட் ரொம்ப கம்மியாக ஃபார்ம் ஆகும். ஒரு 90% அபவ், 90 or 90% அபவ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகும். ஆல்ரைட், அப்போ ஒரு ஆல்கீன் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கணும். Next, the reactivity order of alkyl halides depends upon nature of alkyl group only, nature of halogen atom only, nature of both alkyl group and a halogen atom, none of the above. Option 3. எஸ், ஆப்ஷன் 3. நம்ம நேற்று டிஸ்கஸ் நேற்று இல்லை, ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து SN1 SN2 பார்க்கும் பொழுது நான் எஃப் வந்து என்னது புவர் லீவிங் குரூப் அப்படின்னு சொல்லியிருப்பேன். 4 கேஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமா, SN2 மெக்கானிசம் வந்து இதில் மோஸ்ட் ப்ராபபிள் அப்படின்ட்டு, மோஸ்ட் லீஸ்ட் ப்ராபபிள் பார்த்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், 4 கேஸ்லையுமே குளோரின் தான் இருக்கு. ஸோ தட் டசன்ட் மேட்டர். நம்ம பார்க்க வேண்டியது ஆல்கைல் குரூப். அதில் தான் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கிறதுனால பேக் அட்டாக்கிங் வந்து நடக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் அண்ட் ஹென்ஸ் லீஸ்ட் ப்ராபபிள்னு பார்த்தோம். ஸோ we are considering both the halogen atom as well as the alkyl group, right? So option 3 is the right answer. Next, ethylene dichloride CH3CHCl2 can be prepared by the addition of hydrogen chloride on. எனக்கு ப்ராடக்ட் வந்து ethylene dichloride வேணும். ஓகே, எந்த ரியாக்டன்ட்டை நான் சூஸ் பண்ணணும்? C2H6, C2H4, C2H2, all of these. டைக்ளோரைடு அப்படின்றதுனால எனக்கு எத்தனை மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் தேவைப்படும்? ஹைட்ரஜன் குளோரைடு வந்து எவ்வளோ தேவைப்படும்? 2 மோலா. ஏன்னா ஒரு ஹைட்ரஜன் குளோரைடில் HCl, ஒரு Cl தான் இருக்கு. ஸோ ஐ வில் நீட் 2 HCl. ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1. C2H6னா அது என்னது? ஈத்தேன் தானே.
ஈத்தேன்ல வந்து சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்கு. அப்ப சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணுமா? C2H6. இதுங்க நானே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிறேன். Option 2. இல்ல இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 C2H2. இவங்க இப்ப நான் கேட்கும்போது மார்கானிகாஃப் ரூல்னு ஒருத்தங்க ஆன்சர் பண்ணாங்கல்ல, அந்த ரூல் தான் இங்க ஆட் ஆகும். ஐ மீன் ஃபாலோ ஆகும். HCl வந்து ஆட் ஆகணும் கரெக்டா? அப்போ எனக்கு CH3 CHCl2 அப்படின்றப்ப எனக்கு ஒரு கார்பன்ல ஹைட்ரஜன் ஆட் ஆகிட்டே இருந்திருக்கு கரெக்டா? CH3ன்னு வந்திருக்கு ரைட்? அப்போ ஒரு கார்பன்ல ஹைட்ரஜன் ஆட் ஆகிட்டே இருந்திருக்கு. இன்னொரு கார்பன்ல இருக்கக்கூடிய ஒரு H, அது போக எனக்கு 2 குளோரின் வந்து ஆட் ஆயிருக்கு. அப்போ மார்கானிகாஃப் ரூல் அண்டர்கோ பண்ணணும். இந்த கேஸ்ல எனக்கு 2 குளோரின் வேணும் அப்படின்றப்ப எனக்கு 2 பாண்ட் வந்து என்ன ஆயிருக்கணும்? 2 பை பாண்ட் வந்து பிரேக் ஆயிருக்கணும். இப்போ 2 பை பாண்ட் ஒரு சிக்மா பாண்ட்னா அது என்னது? ஆல்கைன். இந்த 3 ஆப்ஷன்ல தேர்ட் ஒன் மட்டும்தான் ஆல்கைன். CH ட்ரிபிள் பாண்ட் CH. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பாண்ட் நீங்க பிரேக் பண்ணுவீங்க. ஒரு கார்பன்ல H, இன்னொரு கார்பன்ல Cl சப்ஸ்டியூட் ஆகும். அடுத்த ஒரு பை பாண்டை பிரேக் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் கார்பன்ல எங்க நீங்க H ஆட் பண்ணீங்களோ அதே கார்பன்ல தான் இன்னொரு H ஆட் ஆகும். ஏன்? எந்த கார்பன் கூட நிறைய ஹைட்ரஜன் இருக்கோ அதே கார்பன் கூட தான் அடுத்து நம்ம ரியேஜன் போடும்போது கூடிய ஹைட்ரஜனும் ஆட் ஆகும் அப்படின்றது தான் மார்கானிகாஃப் ரூல். ஓகே, அப்ப அந்த வகையில ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். இந்த தேர்ட் ஈத்தைன் கூட நீங்க HCl ஆட் பண்ணும்போது 2 moles of HCl ஆட் பண்ணும்போது you will get ethylene dichloride. Understood? Yes, ma'am. Which of the following is not correctly matched? Biology வந்துட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது ரேட் ஆஃப் பயோமாஸ் ப்ரொடக்ஷன். ஆப்ஷன் 2 gross primary productivity of earth is rate of productivity of organic matter during photosynthesis. Net primary productivity available biomass for consumption by heterotrophs. Option 4 secondary productivity formation of new organic matter by producers. இந்த நாலுல எது இன்கரெக்ட்? ராங் ஆனது எதுன்னு கேக்குறாங்க. ராங் மேட்ச். Option 3. நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது அவைலபிள் பயோமாஸ் ஃபார் கன்சம்ஷன் பை ஹெட்ரோட்ராப்ஸ். கரெக்ட் தானே? இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோமே. ப்ரொடக்டிவ் மற்றவங்க ஏதாச்சும் ஆன்சர் பண்ண விரும்புறீங்களா? மேம் ஆப்ஷன் 4. எஸ், ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம். ஏன் அது 4 தப்புன்றது பார்க்க. ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது ரேட் ஆஃப் பயோமாஸ் ப்ரொடக்ஷன். ஜென்ரலாக ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது அதுதான் ஒரு பெர் டைம்ல பெர் ஏரியால எவ்வளோ பயோமாஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, அதுதான் ப்ரொடக்டிவிட்டி. கரெக்ட். அந்த பெர் ஏரியா பெர் டைம் அப்படின்றத என்ன கொடுத்துட்டாங்க? ரேட் அப்படின்ற வேர்டில் கொடுத்துட்டாங்க. ஃபைன். ப்ரொடக்ஷன் அப்படின்னாலே வந்து அமௌண்ட் ஆஃப் பயோமாஸ் டிவைடட் பை ஏரியா. ரேட் ஆஃப் பயோமாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்றப்ப அமௌண்ட் ஆஃப் பயோமாஸ் பை ஏரியா பை டைம் அப்படின்றது வந்துடும். தட் இஸ் ப்ரொடக்டிவிட்டி. கரெக்ட் தான். நம்பர் 2 கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் எர்த் அப்படின்றது ரேட் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ். கரெக்டான பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியில கிராஸ் அப்படின்றது என்ன? ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா மொத்தம் எவ்வளோ ஆர்கானிக் மேட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது பெர் யூனிட் டைம், அதுதான் கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது. நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது என்னன்னா ஜிபிபி மைனஸ் ரெஸ்பிரேட்டரி லாஸ். அதாவது ஒரு பிளான்ட் இருக்கு, ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா அது எவ்வளோ ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த ஃபுட்டை மெட்டபாலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜி வந்து அந்த பிளான்ட்டோட பாடியே கன்சியூம் பண்ணிக்கும். மிச்சம் இருக்கிறது மட்டும்தான் அடுத்த இது போகும், ஹைரார்கிக்கு போகும். பிரமிட் வரையும்ல, ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் ஹெர்பிவோர், ஹெர்பிவோருக்கு அப்புறம் கார்னிவோர்னு போகுமா.
அப்ப அந்த பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஃபுட்ல இருந்து அந்த பிளான்ட் எடுத்துக்கிற எனர்ஜி போக மிச்சம் இருக்கிற எனர்ஜி மட்டும்தான் யாருக்கு போகும்? ஹெட்ரோட்ராப்ஸ்க்கு போகும். ரைட்? அப்ப நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது என்னன்னு சொன்னேன்? ஜிபிபி மைனஸ் ரெஸ்பிரேட்டரி லாஸ். அந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி மட்டும்தான் அவைலபிள் ஃபார் ஹெட்ரோட்ராப்ஸ் டு பி கன்சியூம்டு. அப்போ ஆப்ஷன் 3யும் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 4 செகண்டரி ப்ரொடக்டிவிட்டின்னு கொடுத்துட்டு அங்கே ப்ரொடியூசர்னு கொடுத்துருக்காங்க. ப்ரொடியூசர்ஸ்னு வந்துட்டாலே அது என்னது? பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. செகண்டரி இஸ் ஃபார் கன்சியூமர்ஸ், நாட் ஃபார் ப்ரொடியூசர்ஸ். ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஆர்கானிக் மேட்டர் கரெக்டு தான், பட் பை கன்சியூமர்ஸ் வந்து இருக்கணும், ப்ரொடியூசர்ன்றனால தப்பாயிடுச்சு. Second question, identify the site where இது human health and diseaseல இருந்து வந்திருக்கு. Okay, identify the site where Wuchereria bancrofti is normally found on human body. Muscles of the legs, blood vessels of the thigh region, skin. Option 4. Yes, option 4 lymphatic vessels of the lower limbs is the right answer. அங்க போய் தான் இன்ஃப்ளமேஷன் உருவாக்கும். இன்ஃப்ளமேஷனால தான் நமக்கு அந்த யானைக்கால்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டிசீஸ் வந்து இதனால தான் வருது, ஃபிலரியாசிஸ். நெக்ஸ்ட், the immune deficiency becomes marked once the HIV starts destroying macrophages, T helper. Option B. Yes, T helper cells is the right answer. Once அது நம்ம உள்ள பாடிக்குள்ள போனதுக்கு அப்புறம் அது அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறது T helper cells. அதோட கவுண்ட் கம்மியாக நமக்கு இம்யூனிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிடும். ரொம்ப ஈஸியா நமக்கு என்ன ஆயிடுவோம்? we will fall sick. Next, the type of immunity responsible for graft rejection by recipient body is innate immunity, humoral immunity, cell mediated immunity, either 2 or 3. Cell mediated immunity. Yes, cell mediated immunity. என்ன செல்லு? T cells. ஓகேவா? இப்போ நம்ம கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்றோம் அப்படின்னா அந்த T cells பிளட் வந்து மேட்ச் ஆயிருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? இட் இன்க்ளூட்ஸ் T cells வந்து அட்டாக் பண்ணாம இருக்கணும் அந்த ரெசிபியன்ட்டோட கிட்னி வந்து எனக்கு வந்ததுக்கு அப்புறமா. ஓகே, ஸோ ஆப்ஷன் டோனரோட கிட்னி ரெசிபியன்ட்குள்ள வந்ததுக்கு அப்புறமா. ஆப்ஷன் 3 செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், இஃப் யூ சஸ்பெக்ட் அ மேஜர் எஸ் if you suspect a major deficiency of antibodies in a person, to which of the following would you look for confirmatory evidence? Fibrinogen plasma, serum albumin, hemocytes, serum globulins. Antibody கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம எதை எடுத்து டெஸ்ட் பண்ணலாம்? சரி, வரிசையாவே பார்த்துடலாம். ஃபிப்ரினோஜன் எதுக்கு? அதோட ஃபங்க்ஷன் என்ன? ஃபிப்ரினோஜன் பிளட் கிளாட்டிங். ஃபிப்ரினோஜன் தான் வந்து ஃபிப்ரின் ஃபார்ம் பண்ணும். அந்த ஃபிப்ரின் த்ரெட்ஸ் தான் என்ன பண்ணும்? எங்க இன்ஜுரி இருக்கோ அங்க ஒரு ஃபிளாக் வந்து ஃபார்ம் பண்ணி பிளட் லீக் ப்ளீட் ஆகாம தடுக்கும். நெக்ஸ்ட், சீரம் ஆல்புமின். ஆல்புமின்ஸ் என்ன பண்ணும்? ஆல்புமின் இந்த பேராகிராஃப் வந்து பிளட் பாடி ஃப்ளூயிட் அண்ட் சர்க்குலேஷன் இருக்கு இல்லையா, லெசன் கிளாஸ் 11, அதுக்குள்ள இன்டர்ரிலேட்டட் தான். ஓகே, நம்ம கிளாஸ் 12க்கு வந்ததுனால நான் கிளாஸ் 11 தானேன்னு சொல்லி இந்த கொஸ்டின் இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஆல்புமின் வந்து இட்ஸ் ஃபார் ஆஸ்மோட்டிக் பேலன்ஸ், ஆஸ்மோ ரெகுலேஷன், ஃப்ளூயிட் வால்யூம், அயன் வால்யூம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றதும் சீரம் ஆல்புமினோட ஒரு வேலை தான். ஓகே, ஹெமாட்டோசைட்ஸ் நமக்கு தெரியும், பிளட் செல்ஸ் தான். ஓகே, ரெட் பிளட் செல்ஸ் ரிலேட்டட் தான் அது. அப்போ அதுக்கும் இம்யூனிட்டிக்கும் ஆன்டிபாடிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நம்பர் 4 குளோபுலின்ஸில் தான் வந்து ஆன்டிபாடிஸ் இருக்கும்.
ஓகே, ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். குளோபுலின்ஸோட கவுண்ட் நல்லா இருக்கு அப்படின்றப்ப ஆன்டிபாடிஸோட கவுண்ட் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சீரம் குளோபுலின்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், an autoimmune disease is. இந்த 3 இதுல எது autoimmune disease? மூணுமே கிடையாதுன்னா ஆப்ஷன் 4. B lymphocytes induced, hemophilia, myasthenia gravis, none of the above. Option 3, ma'am. Option 3, ma'am. Option 3. இது எது சம்பந்தப்பட்ட டிசீஸ்? Muscle, ma'am. மசிலா? போன்ஸ் தானே இல்லையா? Yes, ma'am. நீங்க மசில்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நான் செக் பண்ணிட்டு குரூப்ல போடுறேன். மசில்ஸ் தானா இல்ல போனா? ஓகே. நெக்ஸ்ட், which of the following contributes the maximum to the net primary productivity? Ocean ecosystem, land ecosystem, pond ecosystem, man-made ecosystem. Option 3, ma'am. 3யா? வேற இன்னொருத்தங்க வாய்ஸ் கேட்டுச்சு. Ocean, ma'am. Ocean. ஓகே. ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து நம்பர் 2 லேண்ட் எக்கோசிஸ்டம். அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? Yes, ma'am. அங்க பயோடைவர்சிட்டி வந்து ரொம்ப அதிகம்னு பார்த்தோமா, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். வேர்ல்டுலயே வந்து ரிச்சஸ்ட் எக்கோசிஸ்டம் வந்து எங்க இருக்குன்னா அமேசான் தான். ஃபாரஸ்ட் அப்படின்றது எதுல வரும்? லேண்ட் தானே. ஸோ லேண்ட் எக்கோசிஸ்டம் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட், consider the following 2 statements. The annual net primary productivity of the whole biosphere is approximately 170 billion tons dry weight of organic matter. Statement 2, majority of this is contributed by the oceans as they occupy larger area of earth. Both 1 and 2 are correct. 2 explains 1. Both 1 and 2 are correct. 2 does not explain 1. 1 is correct, 2 is incorrect. 1 is incorrect, 2 is correct. Statement 1. 1 இப்போதான் நான் என்ன சொன்னேன், நெட் ப்ரொடக்டிவிட்டி வந்து மேக்ஸிமம் யாரு லேண்ட்னு சொல்லியிருக்கோம். இங்க 2 என்ன சொல்லுது, மெஜாரிட்டி ஆஃப் திஸ் இஸ் கான்ட்ரிபியூட் பை த ஓஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ இது தப்பு தானே? Yes, ma'am. ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட் தான். இது ஒரு எக்ஸாக்ட் என்சிஆர்டி லைன். இந்த 170 பில்லியன் டன்ஸ் அப்படின்றதுலாம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு டேட்டா. இந்த 170 பில்லியன் டன்ஸ்ல 55 பில்லியன் டன் மட்டும் யாரு கொடுக்குறா? ஓஷன் வந்து கொடுக்குறாங்க. which is not a majority. Okay, அப்ப statement 1 is right, 2 is incorrect அப்படின்றது option number 3 is the right answer. Next question, the mass of living material at a trophic level at a particular time is called gross primary productivity, standing state, net primary productivity, standing crop. நம்ம கிராஸ்க்கான எக்ஸ்பிளனேஷனும் சரி, நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டிக்கான எக்ஸ்பிளனேஷனும் சரி பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட் क्वेश्चनலயே. கரெக்ட்டா? எஸ், ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஒரு பர்టిక్యులர் ஏரியால லிவிங் மெட்டீரியல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தா அது ஸ்டாண்டிங் கிராப். கிராப் அப்படினாலே லிவிங் தானே, ஆர்கானிக் மேட்டர் தானே, அப்படி வச்சுக்கோங்க. பர்టిక్యులர் ஏரியா இங்க வந்து டிராபிக் லெவல், ஃபைன். நெக்ஸ்ட், லிவிங் மெட்டீரியல் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா அது ஸ்டாண்டிங் கிராப். இதே இது இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் such as கார்பன், நைட்ரஜன், பாஸ்பரஸ் என்னென்ன இருக்கோ அது எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தா மாஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் மெட்டீரியல் பார்த்தா அது ஸ்டாண்டிங் ஸ்டேட். புரிஞ்சுச்சா? இன்ஆர்கானிக் மெட்டீரியல் பார்த்தோம்னா அது ஸ்டாண்டிங் ஸ்டேட். லிவிங் மெட்டீரியல் ஸ்லாஷ் ஆர்கானிக் மெட்டீரியல் பார்த்தோம்னா அது ஸ்டாண்டிங் கிராப். Next, net primary productivity is the gross primary productivity minus that which is consumed by herbivores, that which is consumed by producer in metabolism, secondary productivity, loss due to mortality. NPP is equal to GPP minus அப்படி நான் ஒன்று சொன்னேன். அது எது? Option 2. Yes, option 2.
அந்த பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஃபுட்ல இருந்து அது எடுத்துக்கிற எனர்ஜி போக மிச்சம் என்ன இருக்கோ அதுதான் அவைலபிள் ஃபார் த நெக்ஸ்ட் ட்ராபிக் லெவல், நெக்ஸ்ட் கன்சியூமருக்கு. அதுதான் என்பிபின்னு சொல்லுவோம். ஸோ ஜிபிபி அப்படின்றது டோட்டல் மாஸ் ப்ரொடியூஸ்டு பை அது போக ரெஸ்பிரேட்டரி லாஸ் வந்து சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதுதான் என்னது என்பிபி. தட்ஸ் இட். 20 questions பார்த்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு we are all strong in biology. கெமிஸ்ட்ரியிலையும் எனக்கு நிறைய ஆன்சர்ஸ் கிடைச்சிச்சு. எனக்கு 2 வாய்ஸ் கேட்டுச்சு. பட் பிசிக்ஸ்லயும் கேட்டுச்சு. பட் எனக்கு ஒரு பர்சனோட வாய்ஸ் கிட்ட மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபோக்கஸ் பண்ணி பிசிக்ஸ் நல்லா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பயாலஜி என்ன ஸ்ட்ராங் இருக்கோ அப்படியே நல்லா மெயின்டைன் பண்ணுங்க. எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணக்கூடாதுன்றத கான்ஷியஸா வச்சு. ஜோதி இப்படி சொல்லலாமா, ஃபிசிக்ஸுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்தாலும் தப்பில்லை எக்ஸாமில் அப்படின்னு சொல்லலாமா? எஸ் சார், நம்ம பயாலஜிலையும் கெமிஸ்ட்ரியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றப்ப எக்ஸாம்ல டைம் மேனேஜ்மெண்ட்க்கு நம்ம இந்த ரெண்டுக்கும் ரொம்ப கம்மியா கொடுத்துக்கணும் சார். அதான் சப்போஸ் வி ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் பயாலஜி, அந்த டைம் கொஞ்சம் சேவ் பண்ணி ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டைம் கடன் கொடுக்கலாமா? எஸ் சார், எஸ் சார். ஓகே சரி, அதான். ஸோ அது அந்தந்த குழந்தைகள் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். இது ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொன்றில் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு மாதிரி அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கங்க. ஸோ பட் ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ வேரியஸ் ஆப்ஷன்ஸ் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதாவது எப்படியெல்லாம் நீங்கள் பண்ணலாம், எப்படியெல்லாம் பார்க்கலாம் இந்த எக்ஸாமை. இட் இஸ் எ கேம். இந்த எக்ஸாம் வந்து இது ஒரு எக்ஸாமாக நினைக்காதீங்க, இது ஒரு கேமுன்னு நினைங்க. கேமுன்னு நினச்சிங்கன்னா யூ வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் டு வின் த கேம். ஸோ அது என்னென்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கொண்டு போகணும், அந்த கேம் மாதிரி பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கு ஈஸி அப்படின்னு எனக்கு தோணுது. பட் சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டங்கிறது எனக்கும் தெரியும். எனவே வாழ்த்துக்கள் ஜோதி, தேங்க்ஸ். வி வில் அகெயின் மீட் ஆன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே சார், இன்னொரு ஒரு சஜஷன். சொல்லுமா. என்னங்க என்ன அப்படின்னா, பசங்க வந்து அந்த பிரைமரி செகண்டரி அந்த டெர்ஷரி அதை வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இன்னொன்று ஆன்சர்ஸை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி எதெல்லாம் வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கிற முடியுமோ இதெல்லாம் வராது இந்த ஆப்ஷன் அப்படின்ற அந்த இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னமும் வந்து டைம் சேவ் பண்ணலாம். தட் இஸ் கால்ட், we call it as elimination method னு சொல்றோம். எது எலிமினேட் பண்ண நார்மலா 2 எலிமினேட் பண்ணிரலாம். 4 ஆப்ஷன்ல 2 எலிமினேட் பண்றதுக்கு ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். அந்த மற்ற 2ல தான் நமக்கு தெரியாம இருக்கும். அப்போ கடைசியில இப்போ 2 எலிமினேட் பண்ணீங்கன்னாவே அந்த கொஸ்டின் நீங்க அட்டெண்ட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். நான் உங்க நிலைமையில இருந்து அட்டெண்ட் பண்ணுவேன். இங்கி பிங்கி பாங்கி போட்டாவது நான் அட்டெண்ட் பண்ணலான்ட்டு இருப்பேன். ஏன்னா 2 எலிமினேட் பண்ணதுனால மை ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இஸ் 50%. ஏன்னா மற்ற 2ல் வேறஸ் 4மே தெரியாமல் தான் அப்போ நம்ம கெஸ் பண்ணோம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் ஒன்லி 0.25%. அதனால் நான் ஐ வில் நாட் 25%. அதனால் அதை நான் எடுக்க மாட்டேன். பட் 2 எலிமினேட் பண்ண பிறகு ஒரு இது இந்த क्वेश्चंस அவங்க வந்து திடீர்னு 50 70 அப்படின ஆப்ஷன் क्वेश्चंस செலக்ட் பண்றப்போ கரெக்ட்டா அந்த பாயிண்ட்ல போய் அவங்க வந்து ஆன்சர் மார்க் பண்றாங்களான்னு. ஆமா அது பண்ணனும். அது இல்லாட்டி பிளண்டர் ஆயிடும். அதுக்கு அத ஸ்கேல் மாதிரி வெச்சுக்கோங்க. நீங்க 50க்கு நேர் எதிரா தான் நம்ம மார்க் பண்றோமா அப்படிங்கறத நீங்க எது செலக்ட் பண்றாங்களோ அதுல எந்த ஆப்ஷனோ அத வந்து கரெக்ட்டா வந்து செலக்ட் பண்ணுங்க. இந்த தவறு நடக்குது. சில கண்ணாடி போட்டவங்களுக்கு அதிகமா நடக்கும். அப்புறம் ரெண்டாவது வந்து நம்ம சில ஸ்கூல்லயோ எங்க பரீட்சை எழுதுறீங்களோ அந்த டெஸ்க்மே கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருக்கும். இப்படி இருக்கும். இப்படி நேரா இல்லாமல் இப்படி இருக்கும் சில இடங்களில். அது இருக்கும்போது அது உங்களுக்கு தெரியறதும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அது நீங்கள் பார்த்துக்கணும். அது வரைக்கும் நீங்கள் பை நவ் அதில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். சரிங்களா? அதாவது நாங்கள் எங்கள் என்ஜினியரிங்லலாம் இப்படி இந்த டெஸ்க்கு இப்படி இருக்கும், சாய்வாக இருக்கும், சர்க்கிள் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் டிராயிங் டெஸ்க்குன்னு பேர், டிராயிங் டேபிள்னு பேர். டிராயிங் டேபிள் வந்துருச்சுன்னா அங்கே சர்க்கிளாக இருக்கும். பேனா ஏன்னா வச்சா கூட ஓடிடும். நிறைய விஷயங்கள் இருக்காதுல்ல. அதனால் நீங்கள் எங்கே வைக்கிறது பேனாவே அப்படிங்கிற ஒரு சின்னதாக ஒரு இடம் இருக்கும், அங்கே வைக்க வேண்டியிருக்கும். பட் ஸ்கூல்களெல்லாம் நேராக சமமான டெஸ்க் தான் நான் பார்த்துருக்கேன். ஐ டோன்ட் நோ எந்த மாதிரி ஸ்கூல் உங்களுக்கு அது பார்த்துக்கணும். இது மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், மறுபடியும் புது குழந்தை இருக்கிறனால சொல்கிறேன். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி டாய்லெட் போயிட்டு போங்க. அங்கே போய் டாய்லெட் வந்துருச்சுன்னா மறுபடியும் வெளியே வந்து போகலாம். பட் அதுக்குள்ளே 10-15 நிமிஷம் ஓடிடும்.
கிளாஸ் எக்ஸாம்க்கு போறதுக்கு முன்னாடி முதல் நாள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கர்ட்ல வந்து சுகர் போட்டு எல்லாரும் கொஞ்சம் குடிச்சிட்டு போங்க. ஆமாமா, ஏன்னா கூலா அது வந்து வச்சுக்கலாம். மைண்ட வந்து காமா வச்சிருக்கும். ரொம்ப அவசரப்படக்கூடாது. எல்லாம் எடுத்துட்டீங்களா அப்படிங்கிறத நைட்டே செக் பண்ணி எல்லாத்தையும் டேபிள்ல ஆமாமா. எடுத்து வச்சிருங்க. ஆமாமா. யாராவது பேரண்ட்ஸ்கிட்ட காமிச்சிருங்க, நான் இதெல்லாம் எடுத்துட்டு போகணும், இதெல்லாம் எடுத்துட்டேனா. those are going for neat, don't wear any ornaments. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்க போய் உங்களை வந்து எந்தெந்த இதுல எல்லாம் வந்து டென்ஷனா வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணி மைண்ட காமா வச்சுட்டு போங்க. கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னு இல்லை, கொஸ்டின்ஸ் வந்து நல்லா இருக்கும், ஐ கேன் டூ வெல் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டோட போனீங்க அப்படின்னா யூ வில் டூ வெல். ஆமாம், நீங்கள் நிரபராதியாக போகணும். நிரபராதியாக என்ன சொல்லுங்களா, என்னமோ அது மாதிரி போகணும். எது எதோ நிராபராணியா என்னமோ ஒன்று சொல்லுவீங்களா, தமிழ் ஏதோ வருவேன். இல்லைங்க சார். எந்த ஒரு பிலாங்கிங் இல்லாமல் போகிறதுக்கு பேர், ஓ சரி அதுக்கு ஏதோ ஒரு வேர்டு இருக்குது தமிழில். அந்த மாதிரி நீங்கள் போகணும். யூ டோன்ட் கேரி எனி திங். ஆல் தீஸ் திங்ஸ் அஃப்கோர்ஸ் உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. நம்மளும் ஒரு கிளாஸ் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மேடம் எல்லாம் வச்சு, மேடம் ஒரு கிளாஸ் அதுக்குன்னு தனியாக வைக்கலாம். எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி நம்ம வி ஆர் கோயிங் டு கீப். அந்த எக்ஸாம் வரும்போது வைப்போம். எல்லா எக்ஸாமுக்கு வைக்கிறது தான், இந்த எக்ஸாமுக்கு வைப்போம். வீல் சி. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். நம்ம பழைய குழந்தைகளுக்கு இது நிறைய தடவை நம்ம ரிப்பீட் பண்ணியிருக்கோம். சந்தோஷ்க்கோ ஜோதிக்கோ இது தெரியும். நானே எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணியிருப்பேன். ஒரு பொண்ணு ஜெய் எக்ஸாம் ஆந்திரால போன பொண்ணு வந்து ஐடி கார்டு இல்லாம போயிட்டு எக்ஸாம் எழுத முடியாம ஆயிடுச்சு. ஆமாம், கரெக்ட். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்றதுக்கு பார்த்துக்கோங்க. எதை இது பண்ணாலும் கட்டாயம் பேரண்ட்ஸ் யார்கிட்டயாவது ஒரு தட்டு கொடுத்து செக் பண்ணி பவுச் எல்லாம் வந்து கரெக்டா வச்சிருக்கோமா அப்படிங்கிறத யாரையாவது செக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு எக்ஸாம் சென்டருக்கு போங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வி வில் மீட் அகெயின். இன்னைக்கு ஈவினிங் கிளாஸ் கிடையாது, நாளைக்கு ஈவினிங் வி ஹேவ் கெமிஸ்ட்ரி கிளாஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். Thank you.